தந்தை, மைந்தன், தூய ஆவியருக்கு மாட்சிமை உரித்தாகுக. இந்த பரிசுத்த தொழுகையை இல்லத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் தந்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கிருபை நிறைந்த திருவசனங்களை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராக இருந்தும் நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் எங்களை நிரப்பி வாழ்வித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாக தந்த கர்த்தருடைய நாளுக்காக, ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இல்லங்களிலே குடும்பமாக ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருங்களுக்கு அனுகிரகம் செய்திருப்பதற்காகவும் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் நாமத்து நிமித்தம் எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே எழுந்தருளுவேன், ஆசீர்வாதங்களை பொழிவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி தம்முடைய பிரசனத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படவும், எல்லா பயத்திற்கும் எல்லா தீமைகளுக்கு நாங்கள் விலக்க பெற்று ஆண்டவருக்கு நற்கந்தங்களாக இலங்க கர்த்தர் உதவி செய்தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற திருமறை பகுதிகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்தருளவும், இந்த ஆராதனை ஆண்டவருக்கு மாட்சிமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் தந்தையே. ஆமேன். இறைவனுக்கு புகழ்ச்சி உண்டாக. ஞான பாடல் எண் 252. தெய்வ அன்புதான் மா இனிமை, அதற்கென்றே என் உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன். ஞான பாடல் எண் 252. தெய்வ அன்புதான் மா இனிமை, அதற்கென்றே என் உள்ளத்தை கொடுத்திருக்கிறே. என் மீட்பரன்பின் அளவை அறிவதே என் மகிமை, எப்போது அறிவே. பாதாளம் சாவை பார்க்கிலோ அவரின் நேசம் பலமோ ஆழமுமானதே. பூலோகத்தார் எல்லாருக்கும் மாட்சிமையுள்ளவானோர்க்கும் எட்டாததாயிற்றே. தேவான்பினாழம் கர்த்தாவே, அளந்து பார்த்தவர் நீரே. அன்பின் பிரவாகத்தை என் ஏழை நெஞ்சில் ஊற்றிடும், இதே என் உள்ளம் வாஞ்சிக்கும் தீராத வாஞ்சனை. ஓ மத
முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 99வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 99வது சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபின்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரவுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் முழங்காற்படியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்யோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்தோம். ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயா பரபிதாவே, அபாத்திரரான உமது அடியாராக்கிய எங்களுக்கு மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால்
நீ உன் வாயினாலே வார்த்தையை கேட்டு உன் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயதாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கவர்களே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நாம் இணைந்து இல்லங்களிலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 33வது அதிகாரம் 1-9 வரை உள்ள திருவசனங்களை மையமாக கொண்டு உங்களோடு அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக கடவுள் நம்ம எல்லோரையும் கண்மணிகளைப் போல பாதுகாத்து ஆசீர்வாதங்களை பொழிந்து வழி நடத்துகிறார். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளின் பொருள் அருட்பொழிவு மாற்றுருவாக்கம் பெற்று மாற்றுருவாக்கம் செய்ய என்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறேன். ஆர்டன் மினிஸ்ட்ரி
டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டினேஷன் என்ற ஆங்கில சொல் ஆர்டர் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. இதன் பொருள் திருச்சபையின் திருப்பணிக்கென்று மக்களை ஒன்றுபடுத்துவதும் ஒழுங்குடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட ஊக்குவிப்பதும் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. தாமஸ் அக்வினஸ் என்று சொல்கின்ற திருச்சபை தந்தை ஒருவர் இப்படி சொல்கிறார்: திருச்சபை நற்செய்திக்கு உண்மை உள்ளதாக இருக்கச் செய்வது அருள்பொழிவு திருப்பணி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டை திருப்பி பார்க்கின்ற பொழுதும் அரசர்கள் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆட்சி பொறுப்பை வகிப்பதை நாம் காணலாம். அதற்கு சவுல், தாவீது போன்றவர்கள் எடுத்துக்காட்டு. இறைவாக்கினர்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுதும் எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கர்கள் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டு அருட்பணி செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதை நாம் காணலாம். ஆசாரியர்களான ஆரோன் மற்றும் ஆசாரியர்கள் அருட்பணி செய்வதற்கு கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருப்பதை திருமறை நமக்கு சொல்கின்றது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அருள் பொழிவு பெற்ற மாத்திரத்திலே கடவுளுடைய ஆவி என் மேல் இருக்கிறது என்று தான் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து திருப்பணியிலே ஈடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருத்தூதுவர்களும் அப்போஸ்தலர்களும் இறை மக்களும் அருள் பொழிவு பெற்று அருட்பணி செய்வதற்கும் மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த திருமறை பகுதிகளெல்லாம் நமக்கு சுட்டுகின்றது. இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அருள் பொழிவு பெற்று எப்படி திருப்பணியை செயல்படுத்தினார் என்பதை 3 கோணங்களிலே சிந்திக்க இருக்கிறோம். எசேக்கியேல் என்ற பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர் என்பது பொருள். எருசலேமை நேபுகாத்நேச்சர் அரசன் முற்றுகையிட்டு விலைமதிப்பு மிக்க பொருட்களையும் உடைமைகளையும் கொள்ளையிட்டார். மட்டுமல்ல, அறிவில் சிறந்த வாலிபர்களையும் அடிமைகளாக இழுத்து சென்றார். அவர்களில் ஒருவர்தான் இந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் என்பதை நாம் அறிவோம். இப்படி அடிமைப்பட்டிருக்கின்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இறைவன் மானிடா என்று அழைத்து, நீ போதிக்க வேண்டிய சுருளை உண்டு அது செரிமானம் செய்து பின் போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்பொழுதும் ஆண்டவருடைய ஆவி அவரை ஆட்கொண்டது. அவர் ஒரு அருள்பொழிவு பெற்ற மனிதனாக இருந்து, தீர்க்கதரிசியாக இருந்து இறைப்பணி செய்வதை நாம் காணலாம். முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுதும் அருள் பொழிவு திருப்பணி ஒழுங்குபடுத்தும் பணி என்பதை அந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கின்றது. ஆங்கிலத்திலே
ஆர்டின் மினிஸ்ட்ரி இஸ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் எடிஃபிகேஷன் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவையற்றவற்றை நீக்கி தேவை உள்ளவைகளை சேர்த்து கொள்ளுதல். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாதோக்கின் வழிவந்த ஆசாரிய குலத்தை சார்ந்த பூசி என்பவரின் மகனாவார். 7 நாட்கள் செயலற்றவராக, எதுவும் செய்ய இயலாதவராக ஆண்டவருடைய பாதத்திலே வீழ்ந்து கிடந்தார். ஆண்டவருடைய வல்லமை அவருக்குள் கடந்து வந்த மாத்திரத்திலே ஒழுங்குபடுத்துகின்ற அந்த மகத்துவமான பணியை அவர் செயல்படுத்தினார். இந்த 7 நாட்களும் இறைவனுடைய பாதத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பொழுதும் கடவுளுடைய வல்லமை அவரிலே ஆட்கொண்டதும் அவர் வல்லமை மிக்க அருள் பொழிவு பெற்ற அருட்பணியாளராக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாம் காணலாம். நாம் முறையாக படிக்க கேட்ட சங்கீதம் 99, 7, 8 ஆகிய திருவசனங்கள் இப்படி நமக்கு சொல்கிறது. மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். ஆண்டவரும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த மாத்திரத்திலே இவர்கள் ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த மகத்துவமான பணிவிடைகளை செய்வதற்கு முன் வருகின்றதை நாம் காணலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 22வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதாவது அக்காலத்தில் இருந்த அருள் பொழிவு பெற்றவர்களுடைய அவலத்தை சுட்டி காட்டுவதை நாம் காணலாம். என்ன அவலம் என்றால், ஆண்டவரின் திருச்சட்டத்தை அருள் பொழிவு பெற்றவர்கள் மீறுகிறார்கள். தூய்மையான ஆசாரிய பணிக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை தீட்டுப்படுத்துகிறார்கள். நன்மை தீமை பிரித்துணர அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உணர்த்துகின்றார். மனுப்புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவல்காரனாக வைத்திருக்கிறேன். நீ எச்சரி, ஒழுங்குபடுத்து என்று சொல்லி உணர்த்துவதை நாம் காணலாம். மக்கள் ஆபத்திலிருந்து மீட்கப்படுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த ஒழுங்குபடுத்துகின்ற பணியை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி செயல்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இறை மக்கள் எல்லோருமே அருள் பொழிவு பெற்று அருட்பணி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் நிச்சயமாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியைப் போல நாம் ஒழுங்குபடுத்துகின்ற தீமைகளை துணிச்சலோடு சுட்டி காட்டுகின்ற அந்த அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுதும் அருள் பொழிவு விடுவிக்கும் திருப்பணி என்பதை நாம் எசேக்கியேல் 33வது அதிகாரத்திலே நாம் காணலாம். ஆர்டன் மினிஸ்ட்ரி இஸ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் எமான்சிபேஷன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். திருமறை அழிவிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கு. ஆகவேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 33வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி தெளிவாக நமக்கு சொல்கின்றது. அருள் பொழிவு பெற்றவர்கள்
மக்களை அழிவினின்று விடுவிக்கின்ற அந்த மகத்துவமான பணியை செய்வதற்கு இறைவன் எதிர்பார்க்கிறார். நாம் உடன்படிக்கையின் மக்கள் கலக வீட்டார் ஆயினர். ஆண்டவருடைய ஆசியும் அருளும் அவர்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லி எச்சரிக்கின்றார். மட்டுமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 5வது அதிகாரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு கூரிய கத்தியோடு தெருமுனைக்கு கடந்து செல்கின்றார். அந்த கத்தியை தெருமுனையிலே வைத்து தீட்டுகின்றார். தீட்டிவிட்டு தன்னுடைய தலைமயிரையும் தாடி மயிரையும் சிரைத்து அதை 3 கூறுகளாக போடுகின்றார். போட்டு ஒரு கூரை சிறிது சிறிதாக நறுக்கி அப்படியே அதை நறுக்கி எறிகின்றார். இன்னொரு கூரை தீயிலிட்டு எரிக்கின்றார். இன்னொரு கூரை அப்படியே பறக்கவிட்டு தன்னுடைய பையிலே சேர்த்து வைக்கின்றார். இந்த நிகழ்வின் வழியாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார். நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், நெருப்பிலிடப்படுவீர்கள், இருந்தாலும் கடவுள் கூட்டிச் சேர்த்து வாழ்வை பொழிவார். அடிமை தடையிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதுதான். ஆம் அன்பானவர்களே, இந்த விடுவிக்கின்ற அனுபவத்தை இவர்கள் எப்பொழுது எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 33:11 நமக்கு சொல்கிறது. அதே வண்ணமாக 33:16 சொல்கிறது, பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலக்கப்பட்டால், நீதி நேர்மையை கடைபிடித்தால் வாழ்வு உறுதி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இங்கே நான் ஒரு வரலாற்று நிகழ்வினை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நெடுவாசல் என்று சொல்கின்ற இடத்திலே விவசாயிகள் எல்லாம் இணைந்து போராடினார்கள். அப்பொழுது ஒரு கல்லூரி மாணவி, வளர்மதி என்கின்ற மாணவி, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடினாள். அரசு அவளை குண்டர் சட்டத்தில் 8 சிறையில் அடைத்தது. ஆனால் இந்த வளர்மதி தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ கவலை கொள்ளவில்லை. மக்கள் இனத்தை பற்றி சிந்தித்தாள். மீட்பு பணிக்கு தன்னை அர்ப்பணித்தாள். தன்னை இழக்க கொடுத்து பிறர் வாழ்வடைய வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற நற்போதனை. ஆகவே அருள் பொழிவு பெற்ற இறைமக்கள் அனைவரும் விடுதலை பணியை, விடுவிக்கின்ற மகத்துவமான பணியை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, அருள் பொழிவு ஒன்றுபடுத்துகின்ற பணியை செய்வது. ஆர்டன் மினிஸ்ட்ரி இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்யூமனைசேஷன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடவுளின் வார்த்தையை பெற்று மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதோடு பிரிவினையை சரி செய்வதற்காக எச்சரிப்பை கொடுப்பதை நாம் காணலாம். மக்களுக்காக இறைவேண்டல் செய்கின்ற பணியிலும், மக்களை சரியான போதனையில் நடத்துகிற பணியிலும், இன்னும் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகின்ற பணியிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னை இணைத்து கொண்டார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு சொல்கின்றது. மட்டுமல்ல, 2 கோல்களை எடுத்தார். ஒன்றிலே யூதா என்று எழுதும், இன்னொன்றிலே இஸ்ரவேல் என்று எழுதும். இந்த 2 கோலையும்
இணை என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உணர்த்தினார். அப்படியே இணைத்த பொழுதும் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுபட்டார்கள். அவர்கள் அடிமை தடையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு சொல்கின்ற உண்மை. ஒன்றுபடுத்துகின்ற பணியை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக அற்புதமாக செயல்படுத்தி மக்களினத்தை அடிமை தடையிலிருந்து மீட்டார். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலும் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்பொழுது என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆம், டேக் கேர் ஆஃப் மை ஷீப் என்று சொல்லியும் ஃபீட் மை லாம் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுவதை நாம் காணலாம். ஆம் அன்பானவர்களையும், ஒன்றுபடுகின்ற பொழுது அருட்பணி மக்களுடைய வாழ்விற்காக நம்மை அர்ப்பணிப்பது. இங்கு ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்றினை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். 1970களிலே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் சிப்கோ என்று சொல்கின்ற இயக்கம். இந்த இயக்கம் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுதும் உத்தரகாண்ட் மாநில அரசு பெரும்பாலான காட்டிலுள்ள மரங்களை வெட்டுவதற்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இந்த இயக்கத்தை சார்ந்த பெண்கள் காட்டிலுள்ள மரங்களை கட்டி தழுவி இந்த ஒப்பந்தத்தை பின்வலிக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். அந்த போராட்டம் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த திட்டத்தை அரசு கைவிட்டது என்று சொல்லி வரலாறு சொல்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் நீதி உலர்ந்து போன எலும்பு கூட்டம் போல காட்சி அளித்தாலும் இறைமக்கள் சமூக நீதிக்காக எடுக்கும் போராட்டங்கள் நிச்சயமாக இறைவன் துணை நிற்கிறார். நாம் மாற்று உருவாக்கம் பெற்று சமூகத்தை மாற்று உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் அத்தகு அனுபவத்திலே நம்மை இணைத்து கொள்வோம். நிச்சயமாக கடவுள் விரும்புகின்ற இறையரசின் முன்சுவையை நாம் சமூகத்திலும் திருச்சபை வாழ்விலும் காண இறைவன் அருள் செய்வாராக. ஆமேன். நாம் அனைத்துலக விசுவாசிகளோடு ஒன்றிணைக்க வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியா தூப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 21வது பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கீர்த்தனை எண் 21. என்னாலுமே துதிப்பாய்
மன்னதனர் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நெய்யாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாடான நோயை அகற்றி குணமாக்கி பாடான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மக்கதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை நோயிற்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினது மந்தி நித்தமுனை மூடி சூட்டினது மந்தி நித்தியமான ஜீவனை மீட்டதா எந்நாளுமே துதிப்பார். நன்மையால் உன்வாயே இறைத்தாரே போற்றிய நன்மையால் உன்வாயே உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு போங்கும் இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கோ தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கோ சாமிதயமுள்ளவர் மேலவரரும் சாமிதயமுள்ளவர் மேலவரரும் சாலவும் தங்குமின் சத்தியமே எந்நாளுமே துதிப்பார். மன்னிப்பும் மாட்சிமையா மாயவனருளும் மன்னிப்பும் மாட்சிமையா என்னவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே என்னவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எல்லாம் உன் பாவம் அகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு எவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையாவரோடு நீ தங்கினா எந்த வேளையாவரோடு நீ தங்கினா சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பார். ஜெபம் செய்வோம். கருணை கடலாக இருந்து எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு விடுவித்து ரட்சித்து வாழ்வை பொழிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இறை மக்கள் இல்லங்களிலே ஒன்றுபட்டு ஆண்டவரை ஆராதிப்பதும் எத்துணை சிறப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படவும், உமக்கு நாங்கள் வாழும் சாட்சிகளாக இந்த சமூகத்திலே வாழவும் ஆண்டவரே நீர் உதவி செய்தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாலூர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் குடும்பத்திலே வயது முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட பணிவிடைகளை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பணி வாய்ப்பை எதிர்நோக்கி நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருடைய முயற்சிகளையும் கண்ணீர் விண்ணப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தும் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காண செய்தும் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருப்போர், கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள், இன்னும் கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையையும் எதிர்நோக்கி காத்து நிற்கிறவர்கள், இப்படி எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஒரு இல்லத்திலே ஆண்டவர் போதித்து கொண்டிருந்த பொழுதும் 4 பேர் விசுவாச மிகுதி நிமித்தமாக வீட்டினுடைய மேற்கூரையை திறப்பாக்கி உம்முடைய சமூகத்திலே திமிர்வாதக்காரனை இறக்கி ஜெபித்த பொழுதும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டதை போன்று நாங்களும் இரக்கத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் நடைபெற்று வருகின்ற எல்லா திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். அந்த பணிகள் இந்த நாட்களிலும் ஆண்டவருக்கு மகிமையாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆண்டவரே, தொடர்ந்து செய்வதற்குரிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து இதற்காக நாங்கள் ஜெபிக்கவும் தாராளமாக இந்த திருப்பணிக்கென்று சொல்லிக் கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருப்பணியை செயல்படுத்துகின்ற திருச்சபையினுடைய செயற்குழுவிற்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அன்புக்குரியவர்களாக தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாலூர் திருச்சபையின் சென்னை வாழ் மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சென்னை பட்டணத்திலே மகிமையாக வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். கர்த்தருடைய கரம் அன்பு குடும்பங்களிலே நிறைவாக தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நாட்டை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தம்முடைய பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை நன்றியோடு கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிக ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பணியை ஒளி பதிவு செய்கின்ற அருமையான தம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு பணிப்பழுக்கள் இருந்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு திருப்பணியிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பொழிந்து தம்முடைய பிள்ளையை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு பேருதவியாக இருக்கின்ற தம்முடைய அருமையான பெற்றோரையும் ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் கடவுளால் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு வாழும் சாட்சிகளாக இந்த சமூகத்திலே வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மன்றாடுகிறோம் எங்கள் தந்தையே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும்
பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமேன்.